தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. தொடர் கனமழை எதிரொலியாக நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் சுமார் 1000 தீயணைப்பு வீரர்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பான முழு விவரங்களையும் தருவதற்காக இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் சதீஷ்மணி. வணக்கம் சதீஷ்மணி. இது தொடர்பான முழு விவரங்களையும் பதிவு செய்யலாம். அவர்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னென்னவாக இருக்கும், இது தொடர்பாகவும் நீங்கள் விரிவாக பதிவு செய்யலாம். வரலாறு காணாத கனமழை கடந்த நேற்று இரவிலிருந்து தொடர்ந்து கனமழையானது பெய்து கொண்டிருக்கிறது. முக்கியமாக திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள்ல மிக மிக கனமழை பெய்து வருகிறது. ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் கிட்டத்தட்ட 40 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது. அதே போல மாஞ்சோலை பகுதியில் கிட்டத்தட்ட 30 சென்டிமீட்டர் மழை அளவு பெய்திருக்கிறது. தொடர்ந்து ஒரு வரலாறு காணாத ஒரு மழை பொழிவை எடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கிட்டத்தட்ட 1000 தீயணைப்பு வீரர்கள் இந்த தென் மாவட்டங்களுக்கு தீயணைப்புத்துறை வீரர்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். இது மட்டும் அல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 40க்கும் மேற்பட்ட படகுகள், அதே போல 60க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் உள்ளிட்டவை அருகில் உள்ள மாவட்டங்கள் மதுரை, இதே போல ராமநாதபுரம் உள்ளிட்ட இந்த பக்கத்து மாவட்டங்கள்ல இருந்து உடனடியாக தொடர்ந்து கனமழை பெய்து வந்ததால ஏற்கனவே வானிலை மையம் சார்பாக ரெட் அலர்ட் கொடுத்திருக்காங்க. நாளை காலை வரைக்கும் இந்த ரெட் அலர்ட் இருக்கு. இதன் தொடர்ச்சியாக தான் மீட்பு பணிகளில் ஈடுபடுவதற்காகவும், அதே போல தாழ்வான பகுதியில் எதுனே இருந்தால் அங்கு தண்ணீர் சிக்கியுள்ளவர்களை காப்பாற்றுவதற்காகவும் தீயணைப்பு துறையினர் இந்த வீரர்களை அனுப்பியிருக்கிறார்கள். அவர்கள் இந்த 4 மாவட்டத்திலும் எங்கெங்கு தண்ணீர் அதிகமாக சூழ்ந்திருக்கிறது, மக்கள் வீட்டுக்கு குடியிருப்பு பகுதியில் வெள்ளம் சூழ்ந்திருக்கிறதா என்பதை கண்காணித்து மாவட்ட நிர்வாகத்தினுடன் உடனடியாக சென்று அந்த மீட்கக்கூடிய காட்சிகளும் நமக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றன. இதே போல நெல்லையில் உள்ள அந்த மருத்துவமனையிலும், பாளையங்கட்டில் உள்ள மருத்துவமனையிலும் தண்ணீர் புகுந்ததால் அங்கும் தீயணைப்புத்துறை வீரர்கள் அந்த நோயாளிகளையும் மீட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த மழையின் அளவானது அதிகமாக பெய்து கொண்டே இருக்கிறது. இதே நேரத்தில் காரையாறுல இருந்து கிட்டத்தட்ட 30,000 கனஅடி நீர் திறந்து விட்டிருக்கிறாங்க. அதுதான் தாமிரபரணியோட தொடக்கம் என்பதால் ஏற்கனவே பெய்து கொண்டிருக்கும் மழை, ஏற்கனவே திறந்து விடப்பட்ட அந்த நீரின் அளவு கிட்டத்தட்ட 40,000 கனஅடி தண்ணீர் தற்போது தாமிரபரணியில் சென்று கொண்டிருக்கிறது. முக்கியமாக அம்பாசமுத்திரம், கல்லடைக்குறிச்சி பகுதியான ஒரு 30 அடி உயர பாலம், அந்த பாலமே மூழ்கும் அளவுக்கு அந்த தண்ணீரானது சென்று கொண்டிருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக தான் தீயணைப்புத்துறை வீரர்கள் தயார் நிலையில் இருக்காங்க. முக்கியமான இடத்துலயும் களத்துல நின்று அந்த வெள்ள நீரில் சிக்கியவர்களை காப்பாற்றி வருகிறார்கள். அது தொடர்பான வீடியோக்கும் வெளியாகின்றன. தொடர்ந்து இன்னும் அதிகமாக மழை இன்னும் காலை வரை, நாளை மறுநாள் காலை வரை நாளை காலை வரை ரெட் அலர்ட் இந்திய வானிலை மையம் கொடுத்திருக்காங்க. எனவே இன்னும் தேவைப்படும் பட்சத்தில் அவர்களையும் உடனடியாக அனுப்ப தயாராக இருப்பதாக சென்னையில் உள்ள டிஜிபி, தீயணைப்புத்துறையினுடைய டிஜிபி அலுவலகம் தெரிவித்திருக்கிறது. முழு விவரங்களுக்கும் நன்றி சதீஷ்மணி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.